முடி வெட்டினதுனால பைத்தியமான ஒரு யூடியூபர். கேட்கறக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, நம்ம கேரளால இருக்கிற மணவாளன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வர முகமது ஷேஷா. இவருக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, 10 மந்த்ஸ் முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவருக்கு பிரச்சனை ஆனதாகவும், அதனால அவர் வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இடிச்சதாகவும் ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ வந்து மணவாளனை வந்து ஒழுங்கா வந்துட்டு சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க. ஆனால் மணவாளன் சரண்டர் ஆகலை. 10 மந்த்ஸா வந்துட்டு போலீஸ்க்கு டிமிக்கி கொடுத்து, ஊருக்கு டிமிக்கி கொடுத்து, யூடியூபர் சேனல் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் டிமிக்கி கொடுத்து சுத்திட்டு இருந்திருக்காரு. என்ன விஷயம்னா, அவர் 10 மந்த்ஸா வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அது மூலியமா இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ வந்து இப்ப ரீசெண்டா வந்து கர்நாடகால இருந்து அவர் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ண டைம்ல ஏன்டா இதை பண்ணுனேன்னு கேட்டா, தம்பி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப கூலா, சார் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, சுத்தி பார்க்க போனேன், நீங்களும் போய் சுத்தி பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாரு. இதோட நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்லை சார். வந்து ரீல்ஸ் எடுக்கிறதும், உள்ள போகும்போது ரீல்ஸ் எடுத்து நான் கம்பேக் கொடுப்பேன், நான் தான் வைபு அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணதாகவும் அதை வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நான் அட்டாச் பண்றேன். இதனால அவர் முடிய வந்துட்டு போலீஸ்காரங்க 2 மணி நேரத்துல, அதாவது சரண்டர் ஆகி 2 மணி நேரத்துல அவர் முடிய வந்து வெட்டியிருக்காங்க. ரிமாண்ட்ல இருந்ததுனால, ரிமாண்ட்ல இருக்கும்போது வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னன்னு தெரியல, அவங்க 2 மணி நேரத்துல முடி தாடி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆனதாகவும், அதனால இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாவும் சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அவனை வந்து காயத்தட்டு பிரச்சனை, உனக்கு இந்த முடிதானா பிரச்சனை, போடா.